தமிழக அரசியலில் வந்து 2026ல் 2 வருடமான கட்சியான தாவேக்காவால் ஆட்சி அமைக்க முடிந்தது. 50 வருடம் 70 வருடம் சொல்லிட்டு பாரம்பரிய கட்சின்னு சொல்கிறாங்களே சார். 2024ல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தாவேக்கா வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வெற்றியை தான் அவங்க கொடுத்தாங்க. இதை வந்து திமுகவும் தாவேக்கா வந்து தெளிவாக தெரிஞ்சு முனையை நோண்டி பண்ணாங்க. என்னன்னா, விஜய் பேசும்போது மேடையில் ஊனும் இந்த போட்டி திமுக என்ன சார், இதெல்லாம் ஒரு கட்சியை தாவேக்காலாம் எங்களோட போட்டியை வந்து அஇஅதிமுகவோட தான் சொல்லிட்டு உண்மையிலே போட்டி அவங்க 2 பேருக்குள்ளே தான் விட்டுக்கினாங்க வச்சுக்கினாங்க வழிய திமுகக்கும் அதிமுகக்குள்ளே வச்சுக்கினாங்க. ஆனால் இந்த கேப்பில் என்ன பண்ண 2 பேருமே என்னென்னா தாவேக்காவை ரொம்ப மட்டமாக இதெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்னு இருந்தாங்க. அவங்கள மோடியோட கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, அஇஅதிமுக நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்கன்னு விட்டுட்டு கட்சியில் ஆட்சி ஏடிஎம்கேக்காக இருந்தாலும் குடுமி என் கையிலடா நான் சொல்கிறதான் நடக்கணும்னு தான் மோடியும் அமித்ஷாவும் ரன் பண்ணி அதிமுக வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது வந்து அப்போ இதெல்லாம் வந்து பிஜேபியோட தூண்டுதலில் தான் இதெல்லாம் நடக்குது. அப்படின்னும் போது மக்கள் மத்தியில் அஇஅதிமுக. சார் வணக்கம் சார். வணக்கம் ராம்குமார், சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்க போகிறீங்க சார்? தமிழக அரசியலில் வந்து 2026ல் 2 வருடமான கட்சியான தாவேக்காவால் ஆட்சி அமைக்க முடிந்தது. 50 வருடம் 70 வருடம் சொல்லிட்டு பாரம்பரிய கட்சின்னு சொல்கிறாங்களே சார். திமுகவும் அதிமுகவும் அவங்களுடைய தோல்வி வந்து படும் தோல்வியாக இருந்தது சார். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதற்கான காரணம் என்னவா சார் இருக்கும்? அதாவது நீங்கள் சொன்னது உண்மைதான். 2 வருடமான கட்சி தான் வந்து தாவேக்கா. 2024ல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தாவேக்கா வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வெற்றியை தான் அவங்க கொடுத்தாங்க. இதை வந்து திமுகவும் அதிமுகவும் தாவேக்காவை பொருட்டாக நினைக்காமல் நம்ம 2 பேருக்குள்ளே தான் போட்டிட்டா நீயா நானும் நம்ம பார்த்துக்கலாம். திமுக அதிமுகவும் தாவேக்காவை ஒரு பொருட்டாகவே மதிக்காதது தான் இவங்களோட தோல்விக்கு காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன் முதல்ல. ஏன்னா தாவேக்கா வந்து தெளிவாக தெரிஞ்சு முனையை நோண்டி பண்ணாங்க. என்னன்னா, விஜய் பேசும்போது மேடையில் ஊனும் இந்த போட்டி திமுகக்கும் தாவேக்காக்கும் திமுகக்கும் தான் அப்படின்னாரு. அதாவது ஒரு தூய சக்திக்கும் தீய சக்திக்கும் அப்படின்னாரு. அதாவது தூய சக்தின்றது அவங்க தாவேக்காவை சொன்னாங்க, தீய சக்தின்னு இது திமுகவை தான் சொன்னாங்க. அவங்க எங்கேயுமே அஇஅதிமுக உண்மையிலேயே அவங்க பொருட்டாவே மதிக்கல. ஆனால் பொருட்டாவே மதிக்கலன்னா திமுக என்ன சார், இதெல்லாம் ஒரு கட்சியை தாவேக்காலாம் எங்களோட போட்டியை வந்து அஇஅதிமுகவோட தான் சொல்லிட்டு உண்மையிலே போட்டி அவங்க 2 பேருக்குள்ளே தான் விட்டுக்கினாங்க வச்சுக்கினாங்க வழிய திமுகக்கும் அதிமுகக்குள்ளே வச்சுக்கினாங்க. ஆனால் இந்த கேப்பில் என்ன பண்ண தாவேக்கா அழகாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவங்க 2 பேருமே என்னென்னா தாவேக்காவை ரொம்ப மட்டமாக இதெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்னு இருந்தாங்க. அவங்கள இன்க்ளூடிங் மீ என்னை போல் பத்திரிகையாளர்களும் பலர் எலெக்ஷன் முன்னால் இதே தாவேக்காவை நானும் திட்டினேன் தான், இன்றைக்கும் திட்டுறதான்னு வச்சுக்கோங்க செய்யக்கூடிய தவறுகளை. இவங்களெல்லாம் அரசியலில் வந்து ஜெயிப்பாங்களா, ஒரு சீட்டு வருமானு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நாங்களாம் எதிர்பார்க்காத அளவுக்கு 108 சீட்டு அவங்க ஜெயித்தாங்க. அப்படின்னும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தான் அது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஇஅதிமுக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பீரியடில் ஃபுல்லாக எம்ஜிஆர் உயிரோடு இருக்க வரைக்கும் அவங்க தான் ரூல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவரோட மறைவுக்கு அப்புறம் திமுக ஆட்சியில் வராங்க, வந்துட்டு கொஞ்ச நாள் ஆட்சி செய்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து கவர்னர் ஆட்சி வருது. அதுக்கப்புறமா ஜெயலலிதா அம்மையார் வந்து அஇஅதிமுக பொதுச் செயலாளராக அப்புறம் அவங்க வராங்க. அப்புறம் டிஎம்கே வருது, திருப்பியும் திமுக வருது, அதிமுக 2 கண்டினியூஸாக ஜெயலலிதா பீரியடில் இருக்காங்க. அதில் ஒரு பீரியடில் இருக்கும்போது தான் அவங்க ஜெயிச்சுட்டாங்க கம்ப்ளீட்டாக. 2வது வாட்டி ஜெயிச்சு வந்ததுக்கப்புறமா ஃபுல் மெஜாரிட்டியில் வந்ததுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் போய்ட்டு அவங்க இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சே இருந்துச்சு. அதாவது வந்து அவருக்கு பெரிய சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா, அவர் வந்து ஒரு சினிமா முகம் கிடையாது. அஇஅதிமுகவை பொறுத்து 2 பேர் பொதுச் செயலாளர் இருந்தவங்க. ஒன்று வந்து எம்ஜிஆர், இன்னொன்று வந்து ஜெயலலிதா. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து ஆட்சி அதிகாரத்தில் குளர்ச்சி வந்தாலும் என்னன்னா அவங்க அந்த செலிபிரிட்டி பீக்கில் இருந்த ஒரு நடிகை அப்படின்னும் போது அவங்க கட்டுப்பாடு இருந்தாங்க. எல்லா ரசிகர்களும் பயபக்தியோடு இருந்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படின்றவர் வந்து ஒரு விவசாயியாக வந்தவர். அவர் தான் வந்து அது சசிகலா ஏதோ ஒரு கேம் ஆடினாங்க, அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார். அதுக்கப்புறம் சசிகலாவே தூக்கி போட்டார். அதுதான் அவரோட சாணக்கியத்தனம். ஆனால் இவ்வளோ பேரை வச்சு அவர் மேய்ச்சார் பாருங்கள். இவருக்கு மேலே இருந்த ஆட்கள் தான், அதாவது இவர் சாதாரணமாக ஒரு அடிமட்ட தொண்டனாக இருக்கும்போது யார் யார் அமைச்சராலாம் இருந்தாங்களோ அவங்களாம் இவர்கிட்ட கை கட்டி நிற்கிற அளவுக்கு
ஒரு ஆளுமையை வச்சுருந்தார். ஆனால் அது உட்கட்சிக்குள்ளேயே பொறாமல் இருந்துச்சு. ஆனால் இவர்கிட்ட பணபலம் கொஞ்சம் இருந்தாலும் அப்படியே ரன் பண்ணிட்டார். ஆனால் இவரை கூட இருந்தே கவுக்கணும்னு நிறைய பேர் நினச்சாங்க. அந்த அதிமுக எப்போ கவுந்துச்சுன்னா, ஜெயலலிதா வந்து ஓட்டு போடும்போது லேடியா டேடியா அப்படின்னு கேட்டு தான் பண்ணாங்க. இவங்க தனியாக இருந்தாங்க, மோடியை கூட இருந்தாங்க. ஆனால் மோடியோட கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, அஇஅதிமுக நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்கன்னு விட்டுட்டு கட்சியில் ஒவ்வொன்றா இவங்களை மிரட்ட ஆரம்பிச்சிச்சு. உன்னோட குடிமை என் கையில் தான், நீ இங்கங்கே சாப்பிட்ருக்கன்ட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம பாஜகவுடைய கண்ட்ரோலுக்கு ஃபுல் ஏடிஎம்கேயும் போயிடுச்சு. இவங்களால எதுவுமே எதிர்த்து பண்ண. அப்போ என்ன ஆச்சுன்னா, இவங்க வந்து பாஜக வந்து இம்மீடியட்டாக ஏஐடிஎம்கே வந்து பாஜக கடுமையாயிடுச்சு. அப்போ பாஜக வந்து பாராளுமன்றத்தில் எதனா நிறைவேற்றினா, இவங்ககிட்ட இருக்க 1-2 எம்பி இருந்தால் கூட அவங்கள வச்சு நிறைவேற்றிக்கணுமே. அங்கேருந்து எது சொன்னாலும் இங்கே நடக்கக்கூடிய அளவுக்கு பாஜகவுக்கு இங்கே வந்து சீட்டே இல்லாமல் இருந்தாலும் மோடி இவர் எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது அவங்க ஃபுல் கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்வி சேகர் அப்போ பாஜகலேருந்து அவங்க வீட்டுக்கு பால் வரலன்னு உடனே பால் கூட அனுப்பிச்சாங்க. ஆனால் அதே எடப்பாடியார் பழனிசாமியோட கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லாவே தான் இருந்துச்சு. கோவிட்னு ஒரு பெருந்தொற்று வந்த போது அப்போ விஜயபாஸ்கர், நீங்கள் நம்ம நானே திட்டுறேன் அந்த விஜயபாஸ்கர் நன்றி கட்டதான் பண்ண. ஆனால் அவரோட செயல்பாடு அன்றைக்கி வந்து ஒரு அமைச்சராக இருக்கும்போது அந்த விஜயபாஸ்கருடைய செயல்பாடு வந்து ஒரு ஹெல்த் மினிஸ்டர் அந்த சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது கொரோனா பீரியடில் அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணார். அது உண்மையில் பாராட்டத்தக்க விஷயம்தான். ஆனால் அப்பயே அந்த பீரியடில் அவர் மேலே வந்து குடுமையை பிடிச்சி வச்ச மாதிரி குட்கா கேஸை ஒன்று வந்து பிஜேபி ஒன்று பிடிச்சி வச்சுருந்தாங்க. அதுதான் அவங்களுக்கு ட்ரம்ப் கார்டு. அதே மாதிரி வந்து ஒவ்வொருத்தர் மேலேயும் வச்சுருந்தாங்க. யாருன்னா எஸ்பி வேலுமணியில் ஒரு கேஸு, ஒவ்வொருத்தர் மேலேயும் எடப்பாடியார் மேலே அந்த கோடநாடு கேஸு, இந்த மாதிரி டோட்டலாக என்னென்ன வச்சுங்க. ஏடிஎம்கே வந்து ஆட்சி ஏடிஎம்கேக்காக இருந்தாலும் குடிமை என் கையிலடா, நான் சொல்கிறதான் நடக்கணும்னு தான் மோடியும் அமித்ஷாவும் ரன் பண்ணி அதிமுக வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது வந்து அப்போ பாஜக சொல்கிறீங்களா? ஆமாம், மக்கள் மத்தியில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பீரியடில் வந்து சாலிடாக ஜெயிச்சவங்க. 2வது எலெக்ஷன் முடிஞ்சவுடனே அப்போ பாஜகவோட இவங்க கைக்கூலியாட்டம் இருக்கிறாங்க. அப்போ தான் இந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு, அது அப்புறமா இந்த பெனிக்ஸ்லாம் ஒருத்தர் அந்த லாக்அப் டெத் வந்துச்சு. ஆமாம் சார், அந்த இதெல்லாம் வந்துன்னா அப்போ பேர் இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் வந்து பிஜேபியோட தூண்டுதலில் தான் இதெல்லாம் நடக்குது. அப்படின்னும் போது மக்கள் மத்தியில் அஇஅதிமுக ஒரு வெறுப்பு இருக்குது பாஜக மேலே. அதே சமயத்தில் அதிமுக ஏன் இவங்களுக்கு கைக்கூலியாக இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் முடிஞ்சோடனே 2021 தேர்தல் வரும்போது அப்போ பண்ண ஒரே தப்பு, எடப்பாடி பழனிசாமி தனியாக நின்றுந்தாருன்னா சாலிடாக ஜெயிச்சிருப்பார். அஇஅதிமுக தனியாக நினைச்சா. ஆனால் அன்றைக்கி பாஜகவோட கூட்டணி வைத்தது வந்து தொண்டர்களுக்கும் பிடிக்கல, பொதுமக்களுக்கும் பிடிக்காத தொட்டு என்ன ஆச்சு, டிஎம்கே சாலிடாக ஜெயிச்சிடுச்சு. தோ அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருந்தாலும் திமுக நல்லா ஜெயிச்சிடுச்சு. வந்துட்டாங்க திமுக ஆட்சியில். பெருசாலாம் ஜெயிக்கல, கணிசமான. அன்றைக்கி பாஜகவை கைட்டி விட்டுருந்தாங்கன்னா ஏஐடிஎம்கே ஃபுல் சாலிடாக வந்திருப்பாங்க. சரி, இவங்க டிஎம்கே ஜெயிச்சிட்டு டிஎம்கே ரன் பண்ணினே இருக்காங்க. ஓகேங்களா, ரன் பண்ணிடுறாங்க. அப்போ எம்பி எலெக்ஷன் வருது. எம்பி எலெக்ஷனில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா பாஜகவை கைட்டி விட்டுட்டு தனியாக இருந்தாங்க. அன்றைக்கி எம்பி எலெக்ஷனில் இதே அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இருந்திருந்தாங்கன்னா எம்பி எலெக்ஷனுக்கு இவங்களுக்கு எம்பி வந்திருக்கும். அன்றைக்கி அது வரல. அப்போ வரலன்னு என்ன ஆயிடுச்சு, திமுக சாலிடாக 40 சீட்டு, அதை திமுகவோட கூட்டணி ஜெயிச்சிட்டாங்க. அஇஅதிமுக பாஜக கூட்டணியோடது ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. புரியுங்களா? இது முடிஞ்சோடனே எலெக்ஷன் வருது 2021 எம்எல்ஏ எலெக்ஷன், சட்டசபை எலெக்ஷன். அந்த சட்டசபை எலெக்ஷனில் தான் இவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஓகேங்களா, ஜெயிச்சிட்டாங்க எல்லாமே. இந்த ரன் ஆயிடுச்சு. அந்த எம்பி எலெக்ஷன் முடிஞ்சு இந்த எம்எல்ஏ ரைட்டு ஜெயிச்சிட்டாங்க. எல்லாமே ரன் பண்ணின்னு போயினே இருக்குது. பட் இந்த ரன் பண்ணின்னு போனே இந்த எலெக்ஷனில் அவங்க தோல்வி விட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அடுத்த எலெக்ஷன் வருதுல்ல, அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, டிஎம்கே வந்து சாலிடாக அவங்க ரன் பண்ணினே இருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்க, பாஜகவும் அதிமுகவும் போட்டாங்க. இவங்க ஆட்டையை போடுறது நல்லா எடுத்தாங்க. எல்லா அரசியல் கட்சியும் கட்சி நடத்தணுன்னா நிதி தேவை, அவங்களுக்கு சம்பாதிப்பாங்க. எல்லாமே எல்லா கட்சியும் நம்ம பாஜக வண்டி சம்பாதிக்கலாம், எல்லா கட்சியும் சம்பாதிப்பாங்க. காங்கிரஸும் சம்பாதிக்குது, பாஜகவும் சம்பாதிக்குது. கட்சி நடத்தணுன்னா நீங்கள் சம்பாதிச்சா தான் நீங்கள் நடத்த. அப்போ நிதிக்கோசம் தான் இந்த கொள்ளடிக்கிறாரு சார். ஆமாம், கட்சியை நீங்கள் ரன் பண்ணணும்ல, அதுக்கு தேவை. ஒருத்தன் பர்சனலாக வீட்டு செலவுக்குன்னு கொஞ்சம் எடுத்துப்பாங்க, ஆனால் கட்சியை நீங்கள் ரன் பண்ணணும். அப்படி இருக்கும்போது ஒரு சூழ்நிலை இவங்க வந்து அடிக்கிறாங்க எல்லாமே. அப்போ இவங்க அடித்தது தெளிவாக அடிச்சுதாங்க. அதில் இவங்க அடித்தது வெளிப்படையாக தெரிகிற அளவுக்கு பாஜக தான் உங்களை வந்து கண்ணில் வந்து விளக்கண்ணி ஊற்றி பார்த்துன்னு இருக்காங்க.
நீங்கள் லைனாக ஏடிஎம்கே தான் இந்த மாதிரி அவஸ்தைப்பட்ட அவங்க கைப்பாகையாட்டம் ஆனாங்களே, நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு இல்லை. இவங்க என்னென்ன பண்ணாங்க, இவங்களை பற்றி யார் யார் பேசுகிறாங்களோ கைது செய்யுது. அதாவது இவங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து யூடியூபர் சவுக்கு சங்கரோ இல்லை மாரிதாஸோ யார் யார் அன்றைக்கி பண்ணாங்களோ அவங்களெல்லாம் திமுகவுடைய ஆட்சியில் வந்து கைது செய்தாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. இதெல்லாம் பண்ண திமுக மீது அவப்பேர் வந்துடுச்சு. என்னன்னா இவங்க டெய்லி கைது பண்ண, இப்போ சவுக்கு சங்கரத்தையும் ஒரு 10 வாட்டி கைது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 10 வாட்டியும் உள்ளே போயிட்டு வெளில வந்து திரும்பி டிஎம்கே திட்டுறேன். அப்போ டிஎம்கே இவங்க திட்ட என்ன ஆயிடுச்சா, மக்கள் மத்தியில் என்னாச்சு, ஒன்று ஒரு அரசியல்வாதி தெளிவாக இருந்தால் சவுக்கு சங்கரை நீ ஆஃப் பண்ணிடணும். இவங்க கேப்பாரற்ற மாதிரி இருந்தாங்க. ஒன்று என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து அன்றைய திமுக தலைவர் கலைஞர் வந்து ஆட்சியில் இருக்கும் முதல்வராக இருக்கும்போது அப்போ இவர் ஒரு அமைச்சராகவும் மேயராகவும் இருந்தார் பாருங்க. அப்போ ஸ்டாலினோட அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்துச்சா, அந்த மாதிரி ஸ்டாலின் வந்து ஒரு சிஎம்மாக இருக்கும்போது பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் இல்லை, ஏன்னா ஸ்டாலினோட ஆட்சியில் ஒரு பக்கம் உதயநிதியோட தலையீடு இருந்துச்சு, அவர் துணை முதல்வர். அப்புறமா இன்னொரு பக்கம் சபரீசன் அவங்க மருமகன் அவரோட தலையீடு, இப்படிக்கா கனிமொழியோட தலையீடு, இப்படி ஆலா பக்கமாக இருந்தது இல்லாமல் அவங்க குடும்பத்தில் அது இல்லாமல் சேகர் பாபு சைடில் ஒரு ஆட்டோ, அப்படிக்கா ஒரு பக்கம் ஒரு இது, இந்த மாதிரி கிளையாக இருக்கும்போது எல்லா இடத்துலையும் பேர் கெட்டுப்போச்சு, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் பேர் கெட்டுச்சு. அந்த நேரம் பார்த்து தான் சரி திமுக தலைவர் முன்னாள் தலைவர் கலைஞரும் இல்லை, இறந்துட்டார், ஜெயலலிதா இறந்துட்டாங்க. ரொம்ப நாளாக நானும் கட்சிக்கு வரேன்னு சொன்னேன், ரஜினியும் வரல. விஜய் தான் ரைட் டைம்னு பார்த்தார், நம்ம போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் வந்து கட்சியான உடனே அவரோட ஃபேன்ஸ்லாம் வந்து ஓகே சூப்பர் நீங்கள் வாங்கணுன்னே இவருக்கு இருந்த அந்த ஆட்களுங்க வந்து சொன்னாங்க, இவருக்குன்னு ஒரு ஆட்கள் இருப்பாங்களே அட்வைசர்ஸ், அவங்க நீங்கள் கட்சிக்கு வரலாம் அப்படின்னு 2024 ஒரு கட்சியை வந்து அறிவிக்கிறார். கட்சியை அறிவிச்சோன்னே இவங்கெல்லாம் என்ன நினச்சாங்க, இன்க்ளூடிங் நான் தான் அதான் சொன்னேன், நம்மளாம் என்ன இவன் சினிமாக்காரன் வேணால் சின்ன பையன் இவெல்லாம் ஜெயிப்பானா, இவெல்லாம் மக்கள் போயிடுவாங்களா அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற இந்த சோஷியல் மீடியா உலகத்தில் ஜென்சி பசங்கள்லாம் ஸ்டாலின் எதனால் நல்லது செஞ்சாரோ, எம்ஜிஆர் நல்லது செஞ்சாரோ, கருணாநிதி நல்லது செஞ்சாரோ, இல்லை ஜெயலலிதா நல்லது செஞ்சாரோ, இல்லை எடப்பாடியார் செஞ்சதை பற்றியில் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் யார் இருக்குது அப்படின்ட்டு அது பிரகாரமாக விஜயான்னு ஒரு சோஷியல் மீடியா டீம் போட்டோம், விஜய் பற்றி நல்லது போட்டோம், விஜய் மீது கிரேஸ் ஆகிட்டாங்க இந்த ஜென்சி பசங்க. ஆனால் ஜென்சி பசங்க இதுக்கு முன்னெல்லாம் ஓட்டுலாம் கம்மியாக இருக்கும். அந்தந்த பீரியடில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ இன்றைக்கி ஜென்சின்ற போது அன்றைக்கி அந்த ஏஜ் குரூப்லேருந்து ஒரு 18 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்து திமுக ஆட்சி செய்யும்போது அதிமுக ஆட்சி செய்யும்போதோ பெருசாக வந்து முக்கியத்துவம். ஒரு சினிமா நடிகன் வந்துட்டானோடனே அந்த கூட்டம்லாம் சரி ஒரு மாற்றம் வேணும் இவர் பேசினேன். ரைட், அப்போ திமுக கரெக்டு, அதிமுக ஒன்றும் வளர்ச்சி இல்லையே, நம்ம வந்து இந்த மாதிரி படத்தில் பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் வராங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா ரைட், அப்போது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா, சரி ஓகே நம்ம இந்த மாதிரி பண்ணலாம், சரி நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணோம். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக இந்த பசங்களை பற்றி பொருட்டாக மதிக்கல. இவனுங்களாம் இவ்வளோ பேர் ஓட்டுன்னு நம்மளை போல் பத்திரிகையாளர்லேருந்து எல்லாருமே இவங்களாம் ஓட்டினாங்க, அவ்வளோ பேர் இவ்வளோ பேர் இருக்காங்க அந்த கட்சியில் என்ன ஆச்சுன்னா, எந்தெந்த திமுக ஆட்களோ எந்தெந்த அதிமுகவில் முக்கியமான ஆட்கள் இருக்கோ அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே போயிட்டு நிறைய பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு. நான் இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் ரெகுலராக ஒரு கோயில் போவேன் மாதவரத்தில். அந்த கோயில் ஒரு சின்ன கோயில், எலெக்ஷனுக்கு முன்னால் ஒரு லேடிஸுங்க அங்கே உட்காந்துங்க, மிஞ்சி போன ஒரு 4 பேர் இந்த அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, நம்ம எலெக்ஷன் வருது, நம்ம பிள்ளைங்கள்லாம் அவங்க சொன்ன நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து விஜய்க்கு போடணும் தளபதிக்கு போடணுன்றாங்க. நம்ம என்ன பண்ணாங்கன்னா வீட்டில் இருக்க பெருசுங்களும் திமுகவுக்கு ஒருத்தர் கூடுங்க, அவங்க வந்து எங்கள் வீட்டில் ஆமாங்கம்மா அதிமுகவுக்கு போடணும் எடப்பாடியாருக்கு போடணுன்றாங்க, எப்படின்னா ஸ்டாலினுக்கு போடணுன்னு இவங்க சொல்கிறாங்க. நம்ம குடும்பத்தில் ஆனால் பசங்கள்லாம் பிள்ளைங்கள்லாம் வந்து நம்மளை வந்து விஜய்க்கு போனால் தாவேக்காக்கு போடணும், விசில் சின்னத்துக்கு போடணுன்னாங்க. என்ன பண்ண சரி நம்ம அப்படி தான் பார்த்தா பிள்ளைங்களுக்கோசரம் போடணும், வீட்டில் இருக்கிற குழந்தைலாம் அப்படி தான் பார்த்து சொல்லுது அப்படின்னு பேசியிருந்தேன். அவங்க பேசின ஸ்லாங்க நான் என்னடா இது இந்த மாதிரி தான் இருக்கான், சரி இவங்கன்னா ஏதோ ஒன்று பாவம் இது போடுவாங்க. ஆனால் அன்றைக்கி பேசினாங்க பாருங்கள் அந்த கோயில், அதெல்லாம் நான் கூட மதிக்கலை, இதெல்லாம் எங்கேருந்து நடக்க போகுதுன்னு நினச்சேன். ஆனால் அதுதான் உண்மை அப்படின்னாச்சு. யார் ஆட்சினா ஜென்சியோட ஆட்சி தான் அப்படின்ற மாதிரி. இவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அன்றைக்கி கொடுத்தோன்னே அவங்களுக்கு வேல்யூ ஆச்சு. இவ்வளவும் ஏன் அந்த மக்கள் போனாங்கன்னா, இந்த ஆண்ட திமுகவும் சரி அஇஅதிமுகவும் இந்த யங்ஸ்டர்ஸை மறந்துட்டாங்க. இதே வந்து எம்ஜிஆர் ரூல் அப்போ வந்து திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது அப்போ இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்லாம் அப்போ இதே ஸ்டாலின் தான் வந்து மாணவரணி தலைவராக இருந்தார்.
அன்னைக்கு எதனா ஒரு சின்ன விஷயம்னா ஈழத்தமிழர்கள் பிரச்சனை இல்லை ஹிந்தி ஒழிப்பு எதனானா மாணவர்கள் திரண்டு போவாங்க. அவ்வளோ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாம் ஒட்டு மொத்தமாக ரோட்டில் வந்து நிற்பாங்க. எப்படி நிற்பாங்க, அராஜகமும் இருந்துச்சுன்னா அது என்னதான் தடியடிலாம் கம்மியாக இருக்கும், அதெல்லாம் இருந்தாலும் அதையும் தாங்கிட்டு அங்கே இருந்தாங்க. ஏன்னா அன்றைக்கி ஒரு பற்று இருந்துச்சு. இப்போ பயம் வந்துச்சு மாணவர்களுக்கெலாம். ஏன்னா இதே வந்து திமுக ஆட்சியில் வந்தோ இல்லை அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதோ யாருன்னா ஸ்கூலில் ஸ்ட்ரைக்கு கீக்குன்னா லட்டி சார்ஜ் பண்ணால் அந்த பயம் வந்துச்சுன்னு பசங்களை இவங்களால் கவர் பண்ண முடியும். ஏன்னா இவங்க தான் 2 பேருமே ஆட்சியில் இருந்தாங்க. அதனால் காலேஜ் பசங்களும் இவங்க மறந்துட்டாங்க, யூஸ் பண்ண தெரியல. அப்போ காலேஜ் பசங்களை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அந்த பசங்களுக்கெல்லாம் வந்து அந்த அரசியலே போயிடுச்சு. இப்போ சமீப காலமாக இருந்த திமுக அதிமுக இந்த ஒரு 15 வருஷத்தில் வந்து மாணவர்கள் மத்தியில் அவ்வளோ பெருசாக இல்லாமல் போனதுனால எல்லாருமே சினிமா கினிமா இந்த மாதிரி பார்த்தாங்க. சினிமா ஒன்று விஜய் பின்னால் அஜித் பின்னால் ஏன் ரஜினி வரதா இருந்தால் ரஜினி பின்னால் போனோம். ஆனால் ரஜினி தான் வராமல் போயிட்டார். ரஜினி ரசிகர்லாம் கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆச்சு, இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து திமுகக்கும் போகாமல் அதிமுக, ஏன்னா அவங்களுக்கு வந்து திமுக அதிமுக வந்து என்ன செஞ்சாங்க நமக்கு அப்படின்ற மாதிரி வந்துச்சு. அப்போது எல்லாருமே விஜய் விஜய் விஜய்ன்ற இதுலேருந்து விஜய்க்கான ஓட்டை தான் போட்டாங்க சார். அதே மாதிரி வந்து இளைய தலைமுறையும் அதே மாதிரி வந்து கட்சியின் வந்து பழைய கட்சின்னு இருந்தால் அந்த பாரம்பரியத்தை விட்டு வெளியே வராமல் இன்றைய தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி மாறாமல் இருக்கிறதால தான் இந்த வீழ்ச்சி காரணமாக இருக்குமா சார்? எப்படி சொல்கிறீங்க? இல்லை சார், இப்போது எப்படி சொல்கிறது, நம்ம வருடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே வராங்கல்ல சார், மொபைல் ஃபோன் டெக்னாலஜி எல்லாத்தையும் நம்ம அதே மாதிரி வந்து கட்சியை வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்காததுக்கு காரணமா சார்? அது உண்மை. பரிமாண வளர்ச்சின்றது எல்லாத்துக்குமே உண்டு. உங்கள் குடும்பத்திலே நீங்கள் பரிமாண வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் அதாவது வந்து அதுக்கு தான் பூமர்ன்றாங்க. இப்போது எனக்கு ஒரு மகள் இருக்கா அப்படின்னா என் மகளோட ஸ்டாண்டர்ட் என்ன இருக்கோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு தான் நான் என்ன மாற்றினோம். சில விஷயங்களில் வந்து பரிமாண வளர்ச்சியில் மாறும், காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது. இப்போ ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும், அதை வந்து நான் குறையாக சொன்னால் அது எனக்கும் என் மகளுக்கோ என் மகனுக்கோ வரும். அப்போ நான் நல்வழி என்னாலும் சொல்லிவிட்டு நான் ஒதுங்கிடணும். நான் வேணா நான் என் ஸ்டைலில் போய்க்கலாம், எனக்கு இருக்கும். ஆனால் நான் வந்து என்னை போல தான் என் மகளோ என் மகனோ இருக்கணும்னு நான் திணிச்சேன்னா அவங்களுக்கு வெறுப்பு வந்துடும். அப்போது நான் ஒன்று அவங்க சைடுக்கு அப்டேட் ஆகிட்டு நான் ஜாலியாக இருக்கணும், இல்லைன்னா அவங்க வழியில் நான் விட்டுணும். அதே மாதிரி தான் உங்கள் அரசியல். நீங்கள் அரசியலில் வந்து உங்களுக்கு அந்த மாணவர்கள் அந்த சின்ன ஜென்சி பசங்களாம் தேவைன்னா நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிடணும். அதை விட்டுட்டு நீங்கள் அவங்க விஷயத்தில் வந்து நீங்கள் இலக்காரமாக நினச்சிங்கன்னா அவங்க டாமினேட் பண்ணுவாங்க. ஆனால் இவ்வளவோ நடந்ததுக்கப்புறமா திமுகவில் இப்போ ஜென்சி கூட்டம்னு ஒன்று போட்டாங்க. ஜென்சி கூட்டம்னு போட்டால் பசங்க தான் இருக்குவாங்க. நீங்கள் ஏன் அங்கே வயசில் பூமராக இருக்கிறவங்கெல்லாம் போய் நீங்கள் ஏன் கலத்துக்கிறீங்க? எவ்வளோ பாரம்பரியமிக்க கட்சி திமுகன்றது. நீங்கள் பண்ண சின்ன சின்ன தவறுகள் இதான். நம்ம விஜய் வந்து மேடைக்கு போல எங்கேயுமே பப்ளிக்கை சந்திச்சாரோன்றோம். ஏன் சந்திச்சாரோன்னு நம்ம கேள்வி கேட்குறோம் போது அவர் வந்து அங்கே சந்திச்சார் இல்லை அப்படின்னா ஒரு செலிப்ரிட்டி சந்திக்க முடியாமல் போச்சு, அதுதான். ஆனால் இன்னைக்கு ஒரே கேள்வினால உதயநிதிலாம் 1000 பேசினாலும் இன்னும் இறங்கணும் மக்கள் மத்தியில். என்ன கேட்டிங்கன்னா திமுகவில் உதயநிதியை விட மக்கள் மத்தியில் ஈஸியாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அருள்நிதி, அவங்களோட சித்தப்பா பையன் தம்பி. ஆனால் அருள்நிதிக்கு வந்து அந்த முகத்தோட்டம் கலைஞராட்டம் அந்த மாதிரி ஒரு கமாண்டிங் இதெல்லாம் இருக்கும். உதயநிதி வந்து செயல்பாடு எது அவரோட இருக்குது, செய்கிறாரு, ரைட், ஓகே. ஆனால் அருள்நிதிக்கு பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கும். நீங்கள் உண்மையாக என் கூடயே இருப்பேன், நீ அருள்நிதிக்கிட்ட நீ மாணவர் நீ கூட. ஆமாம் சார். அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட கூட அருள்நிதி நான் என் கண்ணெதிரில் பார்த்துருக்கிறேன். ஒரு வாட்டி ஏடிஎம்கே ஆட்சியில் தான் வந்து கவர்னர் மாளிகையில் ஆர்ப்பாட்டம். அங்கே போகிறாப்புல இவர் போய் இறங்கிட்டு அங்கே பண்ணிவிட்டு மக்களாக தலை மேலே துண்டை கட்டிட்டு நடந்து வந்துட்டுருக்காப்புல அருள்நிதி. ஒரு முதல்வர் வீட்டு பேரன் வந்து சாதாரணமாக அங்கே நந்தனம் பக்கமாக என்னன்னா கவர்னர் மாளிகையில் நடந்து வந்துட்டுருக்காரு. பார்க்குறேன் சாதாரணமாக வந்துட்டுருக்காப்புல. ஏன் தலையில் துண்டுன்னு கேட்டால் இல்லை சார், எதுக்கு சார் நம்ம என்னத்துக்கு நம்ம பாட்டு வரலாமே அப்படின்னு. நீ அப்படிப்பட்ட ஆள் இருக்கணும். இப்போ நீ அதை விட்டுட்டு உதயநிதி வந்து நான் அதுக்கு குறை சொல்லலை, உங்களால் வர முடியலையா அடுத்த ஆள் யாருன்னு உருவாக்குங்க. அந்த மாதிரி ஆள் நீங்கள் வந்து மேலிடத்துக்கு போவீங்க, நாளைக்கு தலைவராக போகிறீங்க ஸ்டாலினில், நாளைக்கு நான் போகிறேன், அப்பா வந்து ரெஸ்ட் எடுத்துக்க போகிறாரு, நான் தான் நெக்ஸ்ட்டுனா நீ அதுக்கான முயற்சி நீ செய்ய. அடுத்த ஆள் நீங்கள் உருவாக்கணும். கருணாநிதி எப்படி உருவாக்குனாரு அந்த மாதிரி நீங்கள் உருவாக்கிட்டே வரணும். நீங்கள் வந்து இனி வரும் காலில் திமுக அன்னைக்கு வந்து ஜெயிச்சதுக்கான காரணம்
வந்து முழுக்க முழுக்க உங்கள் கூட ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, யங்ஸ்டர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க. ஏன்னா எம்ஜிஆர் வந்து இன்னைக்கு விஜய் எப்படி மோகத்தில் வந்தாரோ அதே மோகத்தில் வந்தாரோ அதே மாதிரி மோகத்தில் தான் அன்றைக்கி எம்ஜிஆர் வந்துட்டார். அவருக்குன்னு ஒரு கிரேஸ் இருந்துச்சு, ஜெயலலிதாக்கு அது கேஸ். ஆனால் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தான் மெயின். ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸே நீங்கள் டோட்டலாக விட்டீங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க இப்போ? சார் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு நீட்டை ஒழிப்புன்னு சொல்லிட்டு தான் வந்து வந்தது. ஆனால் நீட்டை பற்றி வந்து ஒன்று கூட பேசலை. அதுக்கப்புறம் வந்து நீட்டு நடந்த விஷயமே அப்படி ஒன்று நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி அமைதியாக இருந்துட்டாங்களே சார். அதை தாங்க பொய் சொல்லிட்டாங்க. முடியாத ஒரு விஷயத்த முடிப்பேன்னு ஏமாத்திட்டாங்களே, அதுதான் வெறுப்பாயிடுச்சு அவங்களுக்கு. ஆனால் பழைய திமுக இருக்கும்போது எம்ஜிஆர் கலைஞர் பீரியடில் வந்து அந்த மாதிரி இல்லை, மாணவர்களுக்கு எதனா சொன்னாங்கன்னா இறங்கி நின்று போராடினாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி போராட்டம் இல்லை. கருணாநிதி அவர்கள் வந்து ரோட்டில் உக்காந்தார், உண்ணாவிரதம், ரயில் மறியலில் போனார், அடித்தாங்க கிடிச்சாங்கன்னா கூட தாங்கினார். ஆனால் இந்த முதல்வராக அந்த ஸ்டாலின் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது மேலோட்டமாக இருந்தார். ஏன்னா அவருக்கு உடல்நிலை எதனா இருக்கலாம் அதெல்லாம். ஆனால் எனக்கு ஸ்டாலின் முடியலையா, நெக்ஸ்ட் உதயநிதி ஸ்டாலின், நான் போகிறேன், நான் ரயில் மறியல் பண்ணேன், என்னை அடிக்கட்டும் உதைக்கட்டும் துன்புறுத்துறேன், நான் பார்க்குறேன்னு இருந்தாருன்னா மாணவர்கள் கூட நிற்பாங்க. நான் ஹை ப்ரொஃபைல் ஆட்டம் வருவேன், ஒயிட் காலர் ஆட்டம் நான் வருவேன், காரில் வந்து அப்படி பேசிட்டு நான் போவேன்னா நடக்காது. அந்த மாதிரினா நடக்காது. இன்னைக்கு விஜய் வந்திருக்காங்க. விஜயை வந்து எப்படி பார்த்துருக்கோம், விஜயோட ஒப்பிட்டா ஒரு நடிகராக வந்து உதயநிதி ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அரசியல்வாதியாக வந்து உதயநிதி வந்து விஜயோட தெளிவானவராக இருக்கலாம், ஏன்னா அந்த அனுபவம் இருக்கலாம். ஆனால் ஒரு நடிகராக வந்து கிரேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில் உதயநிதி ஒன்றும் கிடையாது, விஜய்க்கு தான். அது எல்லாருமே ஏற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். விஜயோ அஜித்தோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இருக்க கிரேஸு உதயநிதிக்கு இருக்கும்னா கண்டிப்பாக இருக்காது இருக்கா. ஆனால் நீங்கள் ஒரு அரசியல் அனுபவம் செயல்பாடு வந்து விஜயோட உங்களுக்கு இருந்திருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்ல, சில விஷயங்கள்லாம் அவர் செஞ்சுருக்காரு, அதில் தவறுகள் இருந்தாலும் சிலதெல்லாம் செஞ்சுருக்காரு. உங்களுக்கு அப்படிலாம் இருக்கணும்னா நீங்கள் தான் இறங்கி போய் செய்யணும். ஆனால் நீங்கள் மாணவர்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இல்லையா நீட்டுன்ற ஒரு பொய்யை சொல்லி ஒழிச்சிட்டிங்களே. நன்றி சார். நன்றி நேயர்களே.